Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம அடுத்து என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமே இந்த டேர்மில் வந்து ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்ன கிளாஸ் பார்த்தோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ 6th அந்த ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் நமக்கு பொருளாதாரத்தில் இருக்குது. இப்போ 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இந்த ஒரு பாடம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாடத்தோட தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி. ஸோ உற்பத்தினா என்னதுங்க? ஏதோ ஒரு பொருளை விளைவிக்கிறது. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறது. ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவோம், உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதை பற்றி பொருளாதாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாடம் ரொம்பவே ஜென்ரலான பாடமாக தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணும், இப்போ உற்பத்தினா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா எப்படி வந்து நடத்தணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கான்வர்சேஷனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியான விதத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட உற்பத்தி அப்படின்னு கேட்டால் இது தாங்க உற்பத்தி. ஒரு விஷயத்தை வந்து ஒன்று வேளாண்மை மூலமாக வந்து அதாவது உற்பத்தி பண்ணுறது, ஒரு பயிரை போட்டு வந்து விளைவிக்கிறது, நெல்லை போட்டு வந்து விளைவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இல்லைனா 2 பொருட்களை வந்து சேர்த்து அதை ஒரு புது பொருளாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இதுதான் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து மனசில் அப்படியே டக்குன்னு ஓடும். ஆனால் குழந்தைங்களுக்கு இது உற்பத்திப்பா இதாப்பா பாடம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும், தெரியாது. அப்போ வந்து அவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலப்பொருள் அல்லாதவற்றையும் இந்த மூலப்பொருளையும் மூலப்பொருள்கள் அல்லாதவற்றையும் ரெண்டாக வந்து ஒன்றாக வந்து இணைச்சு ஒரு பொருள் வந்து உருவாகும் இல்லைங்களா, அதுதான் என்னது உற்பத்தி. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பருத்தி அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஸோ பருத்தி அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு மூலப்பொருள். சரிங்களா? வேளாண் துறையை சார்ந்த ஒரு மூலப்பொருள். அதையும் இப்போ இந்த ரசாயனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கலர் வந்து போடுறாங்க இல்லைங்களா, அது மூலப்பொருளாக கிடையாது, வேறு ஒரு பொருளில் இருந்து உருவாக்கப்பட்டது தான் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது ரெண்டையும் இணைச்சோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கிடைக்கும். அப்போ மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றா இணைச்சு ஒரு விஷயத்தை உருவாக்குறது என்னது, உற்பத்தி அப்படின்னு வந்து நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பயன்பாட்டின் வகைகள் 3 விதமாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. ஸோ ஒரு பொருளை எந்த மாதிரிலாம் நம்ம டிமாண்ட் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வடிவ பயன்பாடு அப்படின்னா நான் இப்போ பருத்தியிலேருந்து ஆடை சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பருத்தியிலேருந்து சில டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பண்ணி அதை ஆடையாக மாற்றுறோம். பருத்திங்கிற வடிவமைப்புலேருந்து ஆடைங்கிற வடிவமைப்பை கொடுக்கும்போது அதோட டிமாண்ட் வந்து என்னாவது அதிகரிக்குது. இப்போ நான் பருத்தியை விற்கிறேன்னா நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. இதே அந்த பருத்தியை ஒரு பருத்தி பாலாவோ இல்லை அந்த பருத்தி மூலமாக ஆடையாவோ நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் வந்து இருக்கும். அப்போ ஒரு வடிவத்தை மாற்றி அதோட டிமாண்டை வந்து அதிகப்படுத்துறது தான் வடிவ பயன்பாடு. உள்ள வாசித்து பார்த்திங்கனாலே அதுதான் இருக்கும். சரிங்களா? சரிங்க, அப்போ இடப்பயன்பாடு வந்து என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உருவாக்கிட்டேன், அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வடிவமைச்சிட்டேன். அந்த வடிவமைச்சதை நான் என் குடோன்லேயே வச்சுருந்தா சேல்ஸ் ஆகுமா? ஆகாது. அப்போ அதை வந்து இடம் மாற்றணும். நான் வந்து என்னோடய துணி கடைக்கு நான் மாற்றுறேன்னா அப்போ அதுக்கான டிமாண்ட் வந்து இருக்கும். சரியா? இதே அந்த துணியை போய் நான் மளிகை கடைக்கு மாற்றினேன்னா டிமாண்ட் இருக்குமா? இருக்காது. அப்போ அதுக்கு தகுந்த இடத்துக்கு நான் வந்து மாற்றுறேங்கிறப்ப அதோட பயன்பாடு டிமாண்ட் வந்து அதிகப்படுத்தும். இங்கே என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, விளைபொருளான அரிசி, தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அரிசியை கேரளாவுக்கும் மற்ற இடங்களுக்கும் வந்து கொண்டு செல்கிறோம்ல, தமிழ்நாட்டில் இருந்து வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா அதோட தேவை வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதான் வந்து இடப்பயன்பாடு, இடத்தை அறிந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது. அடுத்து கால பயன்பாடு. இப்போ ஃப்யூச்சருக்கு வந்து தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நெல், கோதுமை இந்த மாதிரி விஷயங்களை வந்து சேகரித்து வைக்கும்போது, ஒரு குடோனில் சேமித்து வைக்கும்போது அதோட டிமாண்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த காலத்திற்கு ஏற்ப. சரிங்களா? இப்போ இந்த மாதம் எல்லாமே நல்லா கிடைக்குதுங்கிறப்ப கிடைக்கிற டைமில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்து கிடைக்காதப்ப அது பொருளோட டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்து என்னது, கால பயன்பாடு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டார்டிங்கில் இதை பற்றி இவ்வளோ தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 வகையான பயன்பாடுகள் வந்து இருக்குதுங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 6th 7th புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்னதே தான் மறுபடியும் அடுத்த பேராகிராஃபில் அதே விஷயத்தை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கவனித்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ படித்ததே திரும்ப திரும்ப படித்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ முன்னாடி பார்த்த பாக்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இந்த 3 வகைகள் இருக்க பயன்பாடுன்றதை இங்கே கொடுத்துருப்பாங்க. சரி,
சரிங்களா. இப்போ அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன வகையான பொருளாதாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் தான் இருக்குது. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் இருக்குது. அது என்னதுங்க கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியார் துறையும் இங்கே இருக்காங்க, பொதுத்துறையும் இருக்காங்க. தனியார்னா ப்ரைவேட் கார்ப்பரேட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட நிறுவனங்களும் இருக்குது. பொதுத்துறை பப்ளிக் செக்டார்ஸ் இருக்குது இல்லைங்களா, கவர்மெண்ட்ஸ் நடத்துகிறது. ஸோ அதுவுமே இருக்குது. அதனால தான் இது என்ன பொருளாதாரம்னு சொல்கிறோம், கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா. சரி, இப்போ உற்பத்தியின் வகைகள். ஸோ இது ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் நம்ம படித்தோம் இல்லைங்களா. முதன்மை நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, ப்ரைமரி, செகண்டரி, டெரிஷியரின்னு சொல்லிட்டு 3 விதமாக படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதே தான். ஸோ முதன்மை நிலைனா என்னது, இந்த வேளாண் துறையிலேருந்து வர்றது, கடலில் மீன் பிடிச்சிட்டு வர்றது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுரங்க தொழிலிருந்து அந்த மூலப்பொருட்களை எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னது முதன்மை நிலை. 2ஆம் நிலைனா அந்த மூலப்பொருள்களை வச்சு வேறு ஒரு பொருளாக நம்ம ஆட் ஆன் பண்ணி மாற்றுறோம் இல்லைங்களா, தொழில்துறை, அந்த தொழிற்சாலைகளில் வேலை நடக்கக்கூடியது என்னது 2ஆம் நிலை. 3ஆம் நிலைனா இதில் செஞ்ச ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட்டு, பேங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னது 3ஆம் நிலையில் வருது. அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், சேவைத்துறைன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நம்ம 6th அந்த ஒரு பாடம் முழுக்க என்ன படித்தோமோ அதுதான் கம்ப்ளீட்டாக அந்த 2 பேஜுக்கு உங்களுக்கு இருக்கும். சரியா. ஸோ பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் நமக்கு வந்துடுது. இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் பார்த்தலாம். நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலை, இந்த சேவைத்துறை தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு அப்படிங்கிற டாபிக் வந்து போயிடலாம். இதில் வந்து சும்மா ஜென்ரலாக வந்து தான் இருக்கும். நிலம்னா என்ன, நிலம் வந்து அழிவில்லாதது, நிலத்தை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சும்மா ஜென்ரலான விஷயங்கள் தான் இருக்கும். இது நமக்கு வந்து தேவையானது இல்லை. ஸோ அடுத்து வந்து உழைப்பு அப்படிங்கிறத பற்றி யார் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறை மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியே உழைப்பாகும். ஒரு வேளை நான் செய்கிறேன், ஒரு வேலையை நான் எதுக்காக செய்கிறேன், அது மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா. இப்போ நான் வேலைக்கு 8 மணி நேரம் வேலைக்கு போகிறேன்னா எனக்கு சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் கிடைச்சாதான் என்னோடய லைஃப்பை நான் ரன் பண்ண முடியும். அப்போ நான் என் உழைப்பை எதுக்காக போகிறேன், ஒரு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா அதில் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் நான் கண்டிப்பாக போகிறேன். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், உழைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவர் ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா. இதை சொன்னவர், உழைப்புக்கான டெஃபினிஷன் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவர். சரிங்களா. அடுத்தது ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவரை தான் வந்து பொருளியலின் தந்தை, பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் சொல்கிறோம். சரிங்களா. சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரோட 2 நூல்கள். ஸோ என்னென்ன புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை. இது எப்போனா 1759 வெளியிட்டது. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற புத்தகம் வந்து 1776. இது ரொம்பவே வந்து ஃபேமஸான புக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சில புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு புக்கோட இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி உங்கள் புக்லேயும் இல்லை அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா வேலை பகுப்பு முறை. ஸோ இப்போ ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, நல்லா வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும், ஆர்டர்ஸ் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு 24 மணி நேரமும் அந்த கம்பெனி வந்து ஓடிட்டே இருக்கணும், மேனுஃபேக்சரிங் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், ஜென்ரல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷிஃப்ட் வந்து கொடுக்கலாம் இல்லைங்களா. ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லலாம், வேலை பகுப்பு முறைன்னு சொல்லலாம். ஸோ அந்த வேலை பகுப்பு முறையை பற்றி வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார் அப்படின்னா அவர் பேர் வந்து ஆடம் ஸ்மித். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பொருளாதாரத்தின் தந்தை. ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை எந்த நூலில் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற நூலில் வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த நூலில் எதை பற்றி சொல்லியிருக்காரு, வேலை பகுப்பு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதை மட்டும் பார்த்துட்டோன்னா அந்த பாடம் வந்து நமக்கு முழுமையாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மூலதனம், கேபிட்டல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை பற்றி யார் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்ஷல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் தான் வந்து மூலதனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி நம்ம ஒரு விஷயங்களை உருவாக்கி அது மூலமாக வந்து செல்வங்களை ஈட்டுறோம், அதாவது வந்து இன்கம் வந்து வர வைக்கிறோம் இல்லைங்களா, அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, மூலதனம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய லெசனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட பேட்சில் ஏதாவது ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கரண்ட்டில் என்னென்ன பேட்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜிஎஸ் பேட்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த லெசன்ஸ்க்கான டெஸ்ட் கொஷின்ஸ் கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லைன் பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி செக்டாரில் நமக்கு எது தேவையோ அதுக்கான கொஷின்ஸ் எல்லாமே தரவாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொஷினாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.